ஒரு கட்டத்தில் நானும் பில்லுவும் ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு பாலத்தில் வண்டி நின்றுச்சு. ஹைவே போகும்போதுமே அந்தளவு லைட்டு பளிச்சுன்னு இருக்காது. பிடிக்காத விஷயம்னா வைப்ரேஷன் ஆகுதா? அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியுதா? ஓட்டுறவங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு தெரியுதா? இந்த காரே எனக்கு வேணாம், எனக்கு காசை கொடுத்துருங்க, நான் வேற பிராண்டு போய்க்கிறேன். ஏன் நீங்க செல்லுல பெட்ரோல் போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இருக்கிற மானாமதுரை, எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, நான் ஒரு 10 லட்ச ரூபா போறேன், நம்ம ஒரு பெட்ரோல் பல்க் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று ஏர் பேக் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ப்ரோ அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். இப்போ எந்த அளவு நான் வந்து பாசிட்டிவா சொன்னேன் என் காரை, அந்த அளவு நெகட்டிவா சொல்லிக்கிறேன்டா தம்பி. அது மாறுதலே அவங்க சேஃப்டியா, நல்ல சேஃப்டியா கொடுத்தா மாறுதலே எடுத்துக்கலாம். காரை எரிச்சிருவோமா அப்படிங்கிற அளவு எனக்கு மைண்டு போயிருக்கு. வெல்கம் பேக் டு தி another episode ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்க ஒரு காரோ பைக்கோ வாங்கலான்னு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்றாங்கன்றது கவனிங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்க. இன்னைக்கு எபிசோடுல நம்ம கூட இந்தியாஸ் ஃபேவரட் ஹேட்ச்பேக் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க ஏகோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காருக்கு நீங்க ஃபேனா இருப்பீங்க. ஏன்னா அவரோட ஃபேவரட் கார் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. எஸ், நம்ம கூட மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 2 டெக்கடா, அதாவது 20 வருஷமா இந்தியால ஹையஸ்ட் செல்லிங் ஹேட்ச்பேக்னா அது இந்த கார்னு சொல்லலாம். 3 ஜென்ரேஷனை பார்த்துருக்கோம். நம்ம கூட 4வது ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காரோட யூசர்கிட்ட கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூசரை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, யூசரை நீங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பில்லு ஷோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க 2 பேரையும் உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். இன்னைக்கு நமக்கு யூசர் ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கிறது ஜாவி ப்ரோவும் பில்லு ப்ரோவும் வந்திருக்காப்ல. தேங்க்யூ ப்ரோ எங்களுக்காக யூசர் ரிவ்யூ கொடுக்க வந்ததுக்கு. கண்டிப்பா ப்ரோ, நானே வந்து ரிவ்யூ கொடுக்கறது தான் இருந்தேன். ஸோ யோகேஷ் ப்ரோ கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ரிவ்யூ கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் சேனலில். கண்டிப்பாக தேங்க்யூ ப்ரோ. அது போக எனக்கு ஏதாச்சும் ஒரு காரை பற்றியோ இல்லை பைக் பற்றியோ டவுட்ஸ் வந்தால் நான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறது உங்கள் சேனல் தான். ஓகே, ஏன்னா அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. இது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறீங்க. இந்த குட்டீஸ் இவனுக்கு என்ன ஒரு டேலண்ட்னா, காரு வந்துட்டு எந்த ஹாரனு ஏதாச்சும் ஒரு ரோட்ல கார் போகுதுன்னா இந்த ஹார்ன் போனா இந்த கார் தான் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவான். நம்மள மாதிரி நம்மள சின்ன வயசுல அப்படி வந்தா அப்படியே வந்து பில்லோ இதுல நம்ம டிராவல் பண்ண வைக்கலாம். சூப்பர். ஃபியூச்சர்ல வந்து பெரிய கார் எந்தூசியாஸ்டா வருவாருன்னு நினைக்கிறேன். எந்தூசியாஸ்ட்னா என்ன தெரியாது. ஆர்வலர், கார் மேல அப்படியே கிரேஸ், அந்த மாதிரி கார்ஸ் மேல கிரேஸ் அப்படின்றது. சரி, சோ போலாமா ப்ரோ? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. சோ ஓகே, இப்போ மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வாங்கிருக்கீங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் காரா இல்ல எத்தனாவது கார் ப்ரோ? இது என்னோட ஃபர்ஸ்ட் கார் ப்ரோ. அதாவது நான் ஏர்ன் பண்ணி வாங்கின ஃபர்ஸ்ட் கார் ப்ரோ. வீட்டில் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன வயசுல ஒப்பல் கோர்ஸான ஒரு கார் இருக்கும். பழைய கார். கியர் வந்து இப்படி போடணும், பென்ஸ் மாடல்ல இருக்கும். ஸோ அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆம்னி, ஓகே, கிட்ஸோட கடத்தல் வண்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஆம்னி இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து பில்லுவோட மெடிக்கல் செக்கப்லாம் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். ஆமாம் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் நான் ஏர்ன் பண்ணி வாங்கினது ஸ்விஃப்ட் ப்ரோ. ஓகே. ஸோ ஸ்விஃப்ட் ஃபர்ஸ்ட் காராக நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கார்லாம் வாங்கலாம் அப்படின்னு உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில்? ஸ்விஃப்ட்டுக்கு முன்னாடி அப்சல்யூட்லி தார் தான். தார், ஆமாம். ஏன்னா பில்லுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் காரு வாங்கலான்னு ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டுக்கு வந்தது அந்த கார் தான். ஏன் அப்படின்னா அதோட பாடி ஸ்ட்ரக்சரு பிடிக்கும். இன்னொன்று அந்த ரோடு ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ வந்து யோகேஷ் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ இப்படி கார் வாங்க போகிறேன், அந்த கார் வாங்கவான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரோ என்னவோ சொல்லுவாங்க, கங்க்ராட்ஸ் ப்ரோ, கார் எடுக்க போகிற அந்த ஐடியாவே சூப்பர் ஐடியா ப்ரோ, எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப பேசினோம். அது அவங்க சொன்னது என்னென்னா, ப்ரோ ஃபஸ்ட்டு கார் அந்த கார் வேணாம், ஏன்னா அது வந்து மைலேஜ் வந்து கம்மியாக தான் கொடுக்கும். இன்னொன்று அதில் 3 டோரு, உங்களுக்கே தெரியும், ஃபேமிலியோட நம்ம அதில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக தான் 5 டோர் லான்ச் பண்ணாங்க. முன்னாடி 3 டோர். ஆமாம். ஸோ அதனால கொஞ்சம் ஃபேமிலி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இன்னொன்று சஸ்பென்ஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க. அது ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ப்ரோ, ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி என்னோட பட்ஜெட் கேட்டாங்க. நான் 4 lakhsன்னு சொன்னேன். ஏன்டா 4 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு நீ தாரம் எடுக்கலாமா அப்படின்னு சொன்னாப்ல ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, ஸ்விஃப்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க வேரியண்ட்டு எல்எக்ஸ் பேஸ் வேரியண்ட். ஆமாம். ஓகே, பேஸ் வேரியண்ட் என்ன ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்துச்சு ப்ரோ? எனக்கு வந்து
6,90,000 வந்துச்சு ப்ரோ. அரௌண்ட் 7 lakhs. அரௌண்ட் 7 lakhs கிட்ட வந்துருச்சு. ஓகே. ஆமாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு காருன்றனால பட்ஜெட் கான்சியஸாக நீங்கள் சரி ஓகே. ஆமாம் ப்ரோ. அப்போ எனக்கு காரை பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை. ஓகே. இது வந்து ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு வாழ்க்கையில். என்னோட ஒரு நான் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கார் வந்து நீடாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அதனால் இந்த கார் எடுத்தது. ஸோ இந்த கார் எடுத்து வந்துட்டு என் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆச்சுன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த காரு. ஸோ அது போக நமக்கான மதிப்பும் மரியாதையுமே இது கூட்டி கொடுக்கும். கண்டிப்பாக ப்ரோ. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அது கண்டிப்பாக ப்ரோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆமாம். என்ன பில்லோ நீ ஃபீல் பண்ணியிருக்கேன்? ஆமாம், பில்லு வந்து ஸ்கூலுக்கு காரில் போகிறப்போ. ஆமாம் ப்ரோ. நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ கார்லேயே போனதில்லை ப்ரோ. ஆனால் இப்போ வந்து காரில் போய் இறக்கி விட்றேன். அப்போ பெருமையா அண்ணன் நான் பற்றி பெருமையாக பேசுகிறேன் வார்த்தை. அப்போ வந்து கெத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி காரில் வந்து இறங்குறது. அது ரெட் கலர் ஸ்விஃப்ட் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ரெட்டுக்காகவே நான் வந்து ஒரு 2 weeks வெயிட் பண்ணேன் ப்ரோ. இங்கே இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெங்களூர்லேருந்து ஒரு யூனிட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லிட்டு கொடுத்தாங்க. இங்கே நம்ம ஏபிடி மாருதி ஃபாட்டிமா காலேஜ். ஸோ அங்கே தான் இருந்தது கார். ஸ்விஃப்ட் வாங்கியிருக்கீங்க. இதே என்ட்ரி லெவலில் மற்ற பிராண்ட்ஸில் பார்த்தோம்னா i10 இருக்குது, டாடா டியாகோ இருக்குது. இந்த மாதிரி என்ட்ரி லெவல் கார்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஏன் மாருதியை சூஸ் பண்ணிக்க? மாருதி ஃபஸ்ட்டு சர்வீஸ் காசு ப்ரோ. சர்வீஸ் காசு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். இன்னொன்று லுக் வைஸ் நம்ம மாருதி அந்த பழைய ஸ்விஃப்ட்டு சரி புது ஸ்விஃப்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த லுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சைடு போயிருந்துருக்கலாம். முக்கியமாக மைலேஜ். ஆமாம், 23, 24, 25 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மைலேஜ் கண்டி தான் ப்ரோ நான் எடுத்தது. ஓகே. ஆமாம். ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மியாக மைலேஜ் அதிகமாக வேணும்ட்டு மாருதி ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு வந்து கார் எடுத்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு? எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ கார் எடுத்து ஒரு 1.5 years ஆயிடுச்சு ப்ரோ. 2025 ஜான்வரியில் எடுத்தேன். ஓகே. இப்போ 2026 மே ஜூன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. ஓகே. 1.5 yearsல 40,000 kilometers ஓட்டிருக்கீங்க. 40,000 kilometers. அப்போ வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபிகர்ஸை பார்த்து எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரியல் டைமாக எவ்வளோ இந்த கார் வந்து மைலேஜ் கொடுக்கும்? இப்போ எந்த அளவு நான் வந்து பாசிட்டிவாக சொன்னேன் என் காரை, அந்தளவு நெகட்டிவாக சொல்லிக்கிறேன்டா தம்பி. ஓகே ப்ரோ. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 2 months வந்து கார் எந்த பிரச்சனையும் வரல ப்ரோ. ஓகே. ஸோ 3ஆவது மாதம் ஆகுது, 4ஆவது மாதம் ஆகுது, போட்ட பெட்ரோல்லாம் கரையுது. எங்கே போகுதுன்னே தெரில. நான் ஷோரூமில் போய் சாவியை கொடுக்குறேன். இந்தாங்க உங்கள் சாவி, நீங்கள் ஃபெராரியை கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 25 சொன்னீங்க, எனக்கு 10 தாங்க கொடுக்குது. ஏன்னா நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா அப்போ தான் நான் வந்து நிறையா ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு. ஒரு கட்டத்தில் நானும் பில்லுவும் ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு பாலத்தில் வண்டி நின்றுச்சு. அப்போ 10 லிட்டர் போட்டுற பெட்ரோல் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ அந்த கொஸ்டினை தான் நான் வந்து ஷோரூமில் வச்சேன். அப்போ அவங்களும் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டரில் ப்ராப்ளம். ஸோ அப்போ எல்லா காருக்குமே வந்துச்சு, அந்த E20 பெட்ரோல்னால, எத்தனால் பெட்ரோல்னால எல்லாமே. E20 இன்ஜின் தான், ஆனால் ஃபியூல் இன்ஜெக்டருன்னு ஒரு பிராண்டு, வேறு பிராண்டு போல். ஸோ அவங்க அந்த E20 பெட்ரோலை அடாப்ட் பண்ணல. அந்த காம்பவுண்ட் மட்டும், பார்ட்ஸ் மட்டும் அந்த E20 பெட்ரோலை வந்து அதை அடாப்ட் பண்ணல. ஸோ அதனால் ஃபியூல் இன்ஜெக்டர் மட்டும் ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு. மற்றபடி இன்ஜின்லலாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஷோரூம்லேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸோ லீகலாகவும் போனேன், கன்சியூமர் வரைக்கும் போயாச்சு. அதுக்கப்புறம் பேசி ஃபியூல் ஃபுல்லாமே ட்ராப் அவுட் ஆகுது, என்ன ஃபுல்லாக தரவை செக் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு மேலே ப்ராப்ளம் வராதுன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் எந்த ப்ராமிஸ் இல்லை. ஓகே. ஆமாம் ப்ரோ. எனக்கு மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு 20 to 22, ஹைவேல 24 ப்ரோ. ஓ, ஹையஸ்ட் மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். ஸோ அதே மாதிரி நாங்கள் ஓட்டுறோம், ரொம்ப ரேஷ் டிரைவ் இல்லாமல். ஏன்னா பில்லு கூட இருக்கான், ஃபேமிலியோட நான் போகிறனால. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலுமே ஒரு 80 to 100 ஹைவேல. சிட்டிக்குள்ளே ஒரு 70 to 80 to 70 அந்த ரேஞ்சில் ஓட்டிக்கிறது ப்ரோ. ஓகே. ஸோ வண்டி ஓட்டுற மெத்தடுன்னு இருக்குது. ஆவரேஜாக அந்த 2000 RPMல க்ரூஸ் பண்ணுறீங்க. அதனால வந்து ஆமாம் ப்ரோ. கரெக்டான அந்த ஸ்பீடில் கியரை ஷிஃப்ட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹையஸ்ட் மைலேஜ். ஆமாம். அது போக நான் பார்த்தது டயரில் காற்று கம்மியாக இருக்குது, அதிகமாக லோடு இருக்குன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகுது.
ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ்னாலையும் மைலேஜ் ரீசெண்டாக தான் நம்ம ஒரு ரீல் அதுக்காக பண்ணோம், கார் மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் நீங்கள் சொல்கிற அதில் மாதிரி டயர் ப்ரெஷரு, அந்த ஆர்பிஎம் நம்ம கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணுறது, லோடு வந்து நம்ம அதிகமாக ஏற்றுறது, இது எல்லாமே இம்பாக்ட் பண்ணும். கண்டிப்பாக. ஸோ பேஸ் மாடல் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேஸ் மாடல் பெருசாக யாருமே அவ்வளோவா சூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். இன்ஃபோடைன்மெண்ட் இருக்காது. ஸோ ஓஆர்விஎம்மே பார்த்தீங்கன்னா பாடி கலரில் வராது, ஹேண்டில்ஸ் பாடி கலரில் வராது, டயர்ஸுமே பார்த்தோம்னா ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இதுக்கு அடுத்த வேரியன்ட் போயிருந்தீங்க, விஎக்ஸ்ஐ போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கும். நீங்கள் ஏன் பேஸ் வேரியன்ட் சூஸ் பண்ணீங்க? காசு இல்லைப்பா, அது ஒரு ரீசனு ப்ரோ. 2 lakhs என் கையில் இருந்துச்சு ப்ரோ. அம்மா கிட்ட சொன்னேன், அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு வீட்டில் அழுதுகிட்டே வரேன். என்னை இப்படி ஒருத்தவனுங்க என்னைய வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க, ஒரு 2 lakhs நீங்கள் கொடுங்கம்மா, நான் 6 monthsல உங்களுக்கு திருப்பி தந்துடுவேன்னு அண்ணாமலை ரஜினி மாதிரி அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மாவுமே என்னை நம்பி கொடுத்தாங்க. ஸோ வந்து 6 monthsல அவங்களுக்கு இன்னுமே அந்த நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் கோல்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு இருந்த பட்ஜெட்டில் இதுதான் இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா 6.90 lakhs வந்துச்சு. ஸோ இன்னொன்று வந்துட்டு எனக்கு இந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பேஸ் 2 டாப் பண்ணி மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து வேணுங்கிறத மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ. இன்னொன்று, நான் எனக்கும் பில்லுக்கும் ஷூட் இருக்கும். இவனை கூட்டிகிட்டு நான் ரொம்ப தூரம் பைக்கில் போயிட்டு வர சிரமமாக இருக்கும். ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு பள்ளத்தில் பார்க்காம வண்டியை விட்டுட்டேன். ஆமாம். ஸோ அதில் வந்து பில்லுவோட இந்த நாடி அடிச்சிருச்சு. ஸோ அது ஒரு இன்சிடென்ட் நான் கார் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் பில்லுவையும் நம்ம சேஃபாக கூட்டிகிட்டு போகணும், ஷூட் இருக்குது, அது போக நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்காக கார் தேவைப்படுது, சரி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஆக்சுவலி வந்து முன்னாடி வந்து ஸ்விஃப்ட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது காரணம் வந்து 4 cylinder இன்ஜினில் வந்து சிட்டி டிரைவிங் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து 3 cylinder தான் கொடுக்குறாங்க. ஃபார் மைலேஜ் கான்சியஸாக ஜெட் சீரிஸ் இன்ஜின்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மைலேஜும் நல்லா கிளைம் பண்ணுறா சொல்லிட்டீங்க. ஸோ அந்த 3 cylinderோட வைப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. அந்த வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் அப்பையும் சரி, வண்டியை வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு நிப்பாட்டினாலும் சரி, அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. 4 cylinderக்கும் 3 cylinderக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் ப்ரோ செய்யுது. ஓகே, அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது கண்டிப்பாக ப்ரோ. அது ஸ்டேரிங்கே அது உங்களோட டிரைவிங் கம்ஃபர்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்லை ப்ரோ, டிரைவிங் அப்போ வைப்ரேஷன்ஸ் தெரியாது. ஓகே. நம்ம காரை ஓட்டி நிப்பாட்டுறோம் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும், கார் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும். மற்றபடி நாய்ஸ் உள்ளே கேட்காது. இந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து உள்ளே கேட்காது. இன்ஜின் நாய்ஸ் கேட்காது. உள்ளக்க இன்ஜின் நாய்ஸ் கேட்காது ப்ரோ. உள்ளக்கமே இப்போ சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. டிரைவிங் சீட்டாக இருக்கட்டும், பக்கத்தில் உள்ள சீட்டாக இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பின்னாடி உள்ளவங்களுக்கும் ஒரு ஸ்பேசியஸாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே. டிக்கியும் நல்ல ஸ்பேசிங்காக இருக்கும். ஓகே. ஸ்விஃப்ட் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனது காரணமே என்னென்னா, சின்ன காராக இருந்தாலுமே பின்னாடி வந்து பேசஞ்சர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக போக முடியும், பூட் ஸ்பேஸ் வந்து டீசெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளாக? கண்டிப்பாக ப்ரோ. நான் ஃபேமிலி, நான் ஒய்ஃபு, அம்மா, பில்லு 4 பேரும் சென்னை போயிட்டு வருவோம். கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது போக எங்களோட பின்னாடி லக்கேஜஸ் வச்சுக்கிடுவோம், அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். என்ன ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஓகே. ஆமாம் ப்ரோ. ஒரு 4-5 பேர் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் கீழே அடிக்கும், சேஸில் அடிச்சுட்டு தான் வரும். ஸோ அதுக்காகவே ஒரு வாட்டிலாம் சேஸ் அடித்து அந்த கார்டு உடஞ்சிருச்சு. ஆமாம் ப்ரோ. ரொம்ப அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பார்த்து நம்ம பொறுமையாக அப்படியே ஸ்டேரிங்கை அப்படியே வர வேண்டிய கார் ஓட்டுற மாதிரி ஓட்ட வேண்டியது. ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. மற்றபடி சஸ்பென்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஆமாம் ப்ரோ. ஹைவே நம்ம லாங் டிரைவ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோ கார். ஸோ இப்போ 3 cylinder இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கில் வந்து அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது? ஆமாம் ப்ரோ, லைட்டாக அந்த வைப்ரேஷன்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது இருக்காது. வண்டி வந்து அதான் ஓட்டிட்டு நிற்கும் போது அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஏசி கம்ப்ரெசர் ஆன் ஆகும்ல, ஆமாம், அப்போ போது இன்ஜின் வைப்ரேஷன் சேர்ந்து வரும். அந்த இன்ஜின் லோட அந்த மாதிரி ஆகும். ஓகே. ஸோ அதுக்காகவே ஒரு இங்கேருந்து சென்னை போகும்போதுனா ஒரு மினிமம் ஒரு 2-3 ஸ்டாப்பாச்சும் எடுத்துகிட்டு போகிறது, அந்த வைப்ரேஷன்ஸ் கம்மி பண்ணுறது. ஓகே. இப்போ ஏர் நாய்ஸு, டயர் நாய்ஸ்லாம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்குது? டயர் சவுண்டு கேட்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி டயர் சவுண்டு எப்படி கேட்கும் அப்படின்னா, இந்த ரோடு ஒர்க்லாம் தோண்டி போட்டு வச்சுருப்பாங்களா, அப்போ போது டயர் நாய்ஸ் கேட்கும். ஏர் நாய்ஸ் வந்து பேக் டோர்ஸில் கேட்கும். ஓகே. அந்த பேக் டோர்ஸில் 2 ஃபுல்லாக ஜன்னலை ஏற்றினாலுமே அந்த ஒரு நாய்ஸ் கேட்கும். ன்னு ஒரு சின்ன. எந்த ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு கேட்கும்? நியர்லி 90-100 அந்த ஸ்பீடில் போகும். 80 வரைக்கும் உங்களுக்கு 80 வரைக்கும் எதுவுமே இருக்காது.
ஓகே ப்ரோ அரௌண்ட் 50 to 60 வரைக்கும் எந்த நாய்ஸ் கேட்காது. ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. அந்த 80 to 100 போகும்போது தான் அந்த டயர் சவுண்டை கேட்கும். ப்ளஸ் வந்து அந்த விண்டு சவுண்டு கேட்கும். ஓகே. அதே மாதிரி ப்ரோ டிரைவிங் சீட் வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஒரு மினிமம் வந்து ஒரு 5 ஃபீட்டில் இருந்தவங்களுக்குலாம் ரொம்ப கீழே தான் தெரியும். நான் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதில் இல்லை. ஸோ அதனால வந்து நான் இப்படி உள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஆமாம், ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது, சீட்டு உள்ளே இருக்குது அப்படின்றப்போ இது வந்து ஒரு செடான் காரு அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஸோ வந்து நம்ம உள்ளே உட்காரும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே இருக்கும். என் ஹைட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி என் ஹைட்டுக்கு இதில் விசிபிலிட்டி இவ்வளோ தெரியும். ஓகே. ஆமாம் ப்ரோ, இதுலேருந்து இவ்வளோ தெரியும். இந்த விசிபிலிட்டி பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக அந்த ஹெட்லைட் விசிபிலிட்டி நம்ம வந்து பேசணும். நிறைய பேர் கார் வாங்கும்போது நைட்டு டெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆமாம், வாங்கினதுக்கப்புறம் தான் காரில் வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த காரில் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது? பில்லு நீனே சொல்லிடு. ஓகேவா இருக்குமா ப்ரோ? ரொம்ப வந்து லைட்டு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஓகே. நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போனோம்னா ரொம்ப கஷ்டம். அது போக ஹைவே போகும்போதுமே அந்தளவு லைட்டு பளிச்சுன்னு இருக்காது ப்ரோ. எல்லோ லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இது பவர் இல்லை. ஆமாம் ப்ரோ. ஸோ அது ஒன்று. ஓகே. இன்னொன்று நம்ம ஹை பீம் போட்டாலுமே அந்தளவு பவர் இருக்காது. ஆப்போசிட்டில் ஆனால் ஒயிட் லைட்ஸ் போட்டு அப்படியே வருவாங்க, கண்ணெல்லாம் அப்படியே கூசும். எனக்கு வந்து ஏன் இப்படி போட்டு வராங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும். சரி நம்ம காரில் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஓகே. அதனால நான் போடாமல் இருக்கேன் ப்ரோ. ஸோ இதை வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக பவர் ஏற்றணும். ஆனால் அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாத அளவு நான் பவர் ஏற்றணும். கண்டிப்பாக நம்மளுமே நிறையா வீடியோஸில் அதுதான் சொல்லுவோம். ஸோ இந்த காரில் வந்து பேஸ் மாடலாக எடுத்துருக்கீங்க. ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக இருக்காது. பில்லுக்கு வந்து அந்த டச் ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னு எதுவும் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? என்னப்பா வேற என்ன இல்லை, பாட்டு போட்டு போக முடியல அப்படின்ட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு வச்சுப்பீங்களா ப்ரோ? இன்னொன்று பில்லுவே பாட்டு பாடிடுவான். ஓ ப்ரோ, எனக்கு என்னன்னா நான் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ணுவேன். ஓகே. நான் பாட்டு போட்டு வைப் பண்ணுற அளவுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நினைப்பேன். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நான் வந்து ரொம்ப அவங்க எனக்கு காலில் ட்ராவல் பண்ணாலே பேசணும், குவாலிட்டி டைம் பண்ணணும். ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இன்னொன்று காருக்குள்ளே போகும்போதே நம்ம கண்டென்ட்டு ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம பற்றி பேசுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம பாட்டு போடவோ எதுவும் கேட்கவோ நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால மேக்ஸிமம் பேசிட்டு தான் போவோம். ஸோ ஃபியூச்சரில் பண்ணணும் ப்ரோ, உள்ளக்கு எல்லாமே போடணும், அப்படியே போட்டு வச்சிருக்கேன். பில்லுக்கு இந்த காரில் பிடிச்ச விஷயம்னா என்னது? ஸ்மூத்தாக இருக்குமா? பிடிச்ச விஷயம்னா கம்ஃபர்ட். பிடிக்காத விஷயம்னா வைப்ரேஷன் ஆகுதா? அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியுதா? ஓட்டுறவங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு தெரியுதா? ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் போன காரணம் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ். பொதுவாக வந்து மாருதி சுசுக்கியில் வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து நிறைய நம்பர்ஸில் வந்து மாருதி கார் சேல் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ப்ரோ அது ரொம்ப கம்மி தான் ப்ரோ. என்னென்னா அதிகபட்சம் சர்வீஸ் காஸ்ட்டே நான் இது வரைக்கும் பே பண்ணது 5.5 to 6K அந்த அளவு தான் பே பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வண்டியில் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வராது. அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் வந்ததோட சரி, அதையுமே ஷோரூமில் பார்த்து கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பார்த்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க சைடு கம்ப்ளைண்ட்னால ஆயில் செக்கப்பு, அதுக்கப்புறம் ஏசி டாப் அப் பண்ணுறது, மற்ற ஆயில்ஸ்லாம் டாப் அப் பண்ணுறது, இந்த மாதிரி காஸ்ட்டு தான் வரும். நான் எந்த அளவு பாசிட்டிவாக சொன்னேனோ அந்தளவு இந்த கார் என்னை வச்சு செஞ்சிருச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. ஒரு 6 months வந்து காரு ஷோரூமில் தான் நின்றுச்சு. என்ன ப்ரோ? நான் எடுக்கவே இல்லை காரை. எனக்கு இந்த காரே வேணான்னு சொல்லிட்டேன். என்னாச்சு? இந்த காரே எனக்கு வேணாம், எனக்கு காசை கொடுத்துருங்க, நான் வேற பிராண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. மாருதி காருக்கு இப்படி ஒரு ரிவ்யூவை நீங்க சொல்லி தான் நான் கேட்குறேன். ஸ்விஃப்ட்டுக்கு இந்த பில்லுலாம் காரை எடுத்துட்டு வந்து வீட்டில் நிப்பாட்டிட்டோம். ஒரு 6 மாசம் காரை காணா, பில்லு பதறிட்டான். அம்மா காரை இங்கே வித்துட்டாமா. அதோட அப்படி என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க? ரொம்ப டிப்ரெஷனுக்கு உண்டாக்கிருச்சு ப்ரோ இந்த காரு. ஆமாம். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை சர்வீஸ்க்கு விட போனோம். என் ஃப்ரெண்டு தான், அப்போ நான் சென்னையில் இருந்தேன், விட போனாப்புல காரு வந்து கரெக்டாக ஷோரூம் உள்ளே போய் நின்றுச்சு. அது வரைக்கும் நல்லா போன காரு ஷோரூமில் போய் நின்றுச்சு. கிராங்க் ஆகலை. ஸோ கிராங்க் ஆகலை என்னன்னு சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு 3 நாள் எதுங்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்னாச்சு, நான் சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு காரு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் தான் இன்ஜினை பிரித்து போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. என்னங்க பிரித்து போட்டு வேலை பார்க்குறீங்க? ஒரு ஓனரோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி இன்ஜினை பிரிப்பீங்க? எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே என்கிட்ட நீங்கள் சொல்லலை, எதுவுமே நீங்கள் சொல்ல, என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது,
அப்போ தான் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, இப்படி வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பெட்ரோல் போட்டிருந்தீங்க, அது ஃபுல்லாக கரைஞ்சிருக்கும். ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்டரில் ப்ராப்ளம்மு, அந்த பெட்ரோல்லாம் இன்ஜின்குள்ளே போயிடுச்சு, அது பிஸ்டனை அட்டாக் பண்ணி அந்த பெல்ட்டு பிஸ்டன் ராட் வந்து பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சைடு ஒரு கிளைம் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஷோரூம் போயிட்டு என்னை கேட்காம நீங்கள் எப்படி இன்ஜினை பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை லீகலாக போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பிஸ்டன் ராடு பெண்ட் ஆகலை. ஸோ வந்து அந்த எக்ஸஸ் பெட்ரோல் வந்து, அதாவது அந்த ஃபியூல் இன்ஜெக்டரோட பர்பஸ் என்னென்னா தெளிச்சு கொடுக்கணும், அப்போ தான் நம்ம ஸ்பார்க் ஆகி மைலேஜ் நல்லா இருக்கும். இது வந்து ஊற்றிருச்சு உள்ளக்க, ஃபெயிலியர் ஆகி இன்ஜினில் ஊற்றிருச்சு பெட்ரோலை. ஸோ அப்படிங்கிற போது அது உள்ளக்க ப்ராப்பராக பேர்ன் ஆகாமல் சக் ஆயிடுச்சு. வண்டியில் வந்து கருப்பு புகையாக வந்துருச்சு. ஆமாம், அந்த அளவு இதாயிருச்சு. 1.5 வருஷம் காரில் நீங்கள் இந்த கருப்பு புகையை பார்த்துட்டீங்க. ஆமாம், இப்போ ஸ்டார்டிங் ஒரு 3-4 மாதத்துலேயே சரி இந்த கார் எனக்கு வேணாம், எனக்கு ஆக்சுவலாக நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இல்லை நம்ம மேலே தப்பான ஃபியூல் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணனால வந்த ப்ராப்ளம். ஆமாம், அது போக வீட்லேயும் எங்கள் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த காரில் கூட்டிகிட்டு போனேன். அப்போ போகும்போது நின்றுச்சு, ரோட்லேயே நின்றுச்சு. ஸோ அதையும் நான் கிளைம் பண்ணி ஒரு வீடியோவை அவங்களுக்கு நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதை வந்து நம்ம சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் சைடு தான் ஃபுல்லாக ப்ராப்ளம், எனக்கு இந்த கார் வேணாம், அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு புது கார் கொடுங்க, நான் எடுத்தே 3 மாதம் தான் ஆகுது, ஸோ இந்த காரை வச்சுக்கிட்டு எனக்கு புது கார் கொடுங்க, இல்லாட்டி எனக்கு வந்து காசை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரெண்டுமே எங்கள் நாம்ஸில் இல்லை. என்ன பில்லு? ரெண்டுமே எங்கள் நாம்ஸில் இல்லை. 3ஆவதாக ஒரு பிளான் போட்டாங்க, நாங்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்போம், ஸோ அப்படி தான் எங்கள் கம்பெனி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாம்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒரு அளவுக்கு மேலே டிப்ரெஷன் ஆயிடுச்சு, இந்த காரை எரிச்சிருவோமா அப்படிங்கிற அளவு எனக்கு மைண்டு போயிடுச்சு ப்ரோ. வேணாம், இந்த கார்னால தான் பிரச்சனை வந்துச்சு, வேணாம் அப்படிங்கிற போயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கே உள்ளவங்க ப்ராமிஸ் சொன்னாங்க, நான் இருக்கேன், என்னை நம்பி ஒரு தடவை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் இந்த காரில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி புது காரை நாங்கள் கிளைம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதுவும் வந்து அவங்க அக்ரிமெண்ட் எதுவும் கொடுத்தாங்களா? ஆமாம், அக்ரிமெண்ட் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ வந்துட்டு இல்லாட்டி இந்த காரை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உங்கள் பிராண்டிலேயே நான் வேறு சியாஸோ ஃப்ராங்ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இதோட ப்ரைஸ்க்கு அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அவங்க ஒத்து வரல. சரி, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த காரு பிடிச்ச காரு. ஆனால் வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் எடுத்த காரில் கூட இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ அப்போ தான் நான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன், எல்லாருமே இதுதான் சொன்னாங்க, ஃபியூல் இன்ஜெக்டரில் பிரச்சனை, ஃபியூல் இன்ஜெக்டரில் நிறைய காரில் இந்த ப்ராப்ளம் வரவும் சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் பெரிய மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பெட்ரோலே பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஷோரூமில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன் நீங்கள் செல்லில் பெட்ரோல் போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இருக்கிற மானாமதுரை, எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, நான் ஒரு 10 லட்ச ரூபா போகிறேன், நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஜியோ போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த இங்கே தானே பெட்ரோல் இருக்குது செல்லு. இது வந்து அட்வைசபிள் கிடையாது, நம்ம பக்கத்தில் என்ன பெட்ரோல் பங்க் இருக்கோ நேராக இருக்கோ. ஆமாம், இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது பாரத் ஹெச்பியில் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஷோரூம்லேயும் சொல்லியிருந்தாங்க, சேல்ஸ்மேனே அதான் சொல்லியிருந்தாங்க, பாரத் ஹெச்பியில் போடுங்க. நான் எனக்கு கார் வித்த சேல்ஸ்மேனுக்கும் அதே பிரச்சனை தானா ஷிஃப்ட்டில். சரி, அதோட புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே என்னால் பேசவும் முடியலை. அதோட சரி இந்த ஃபஸ்ட்டு காரை கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது ஆமாம் அப்புறம் வாங்கிட்டு வந்தேன். பொதுவாக வந்து ஷிஃப்ட்டில் வந்து யாருமே பெருசாக டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை தவிர்த்து இந்த காரில் நீங்கள் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? மேஜராக இல்லை ப்ரோ, மேஜராக இல்லை. பேஸ்னால சீட்டு அந்த ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வராது. ஓகே, அது ஒன்று. நம்ம ஹெட் பெயினும் இருக்கும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போது அது ஒன்று பிரச்சனை வருது. பின்னாடி ரியர் ஏசி இல்லை, ஸோ அது இப்படி தெரிஞ்சு தானே எடுத்தோம். ஸோ வந்துட்டு அதுவே இப்போ வைக்க போனால் அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவாக வருது. ஸோ ஏசி இல்லை, ஏசியுமே வந்துட்டு காற்று கொஞ்சம் லீக் ஆகுது ப்ரோ வெளியில். ஆமாம், மார்னிங் டைமு ஆஃப்டர்நூன் டைம் வந்து நான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் இது ஒட்டியிருக்கேன், சன்ஃப்ளேம் ஒட்டியிருக்கேன். ஆனாலுமே நம்ம 80-90 போகும்போது அந்த சைட்லேயும் இந்த டோர்லேயும் வந்து காற்று உள்ளே போயிட்டு வெளில வருது. ஸோ அதனால ஏசி உள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னா எப்படி வருது? போயிட்டு ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த சைடு இருக்குல்ல, நம்ம வாங்க அப்படியே வாங்க, இந்த சைடு டோர் இருக்குல்ல, இந்த சைடு ஏதோ ஒரு கேப் மாதிரி இருக்குது. ஓகே, ஆமாம் ப்ரோ, இதுலேருந்து காற்று உள்ளே வருது. ஆமாம், அதை நம்ம இங்கே தலையை வச்சு கேட்டோம்னா நல்லாவே நமக்கு சவுண்டு கேட்கும், காற்று சவுண்டு கேட்கும். ஸோ இதை நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து அட்ரஸ் பண்ணிங்களா? இல்லை ப்ரோ, இது சர்வீஸ் நான் அட்ரஸ் பண்ணல. ஆமாம்,
அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது இது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கு, நம்ம அது பேரை சொல்ல வேணாம். ஸோ அந்த பிராண்ட்ஸ்லேருந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாருதியில் வந்து மாஸ் நம்பர் பண்ணாலுமே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் மக்களோட கருத்து. நானுமே அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏர் நாய்ஸ் வருதுன்றது? ஆமாம் ப்ரோ, ஏர் நாய்ஸ் வருது. அதுவும் இந்த சைடில் தான் மேக்ஸிமம் வருது. வேற பாடி தான் ப்ரோ. பாடி வந்து ரொம்ப தகடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. எனக்கு காரை பற்றி ஒரு விஷயம் உங்கள் சேனலை பார்த்தோ இல்லை நிறைய நான் ரிசர்ச் பண்ணும்போது இந்த தகடு மாதிரி இருக்கே, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு காரோ ஆக்சிடெண்ட்டோ சம்திங் ஆனால் கூட ஒரு பயம் வருது எனக்கு. பாடி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஆனால் ரொம்ப தகடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து இப்போது எவ்வளவோ மாருதி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப வந்து சேஃப்டி குறைவான கார்கள்னா மாருதி காரை சொல்லுவாங்க. இன்றைக்கி 5 ஸ்டார் சேஃப்டி நான் வாங்குறாங்க, 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ நிறையா வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸு இது பண்ணுறாங்க. இருந்தாலுமே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம் ப்ரோ, ரொம்ப வந்து பிளாஸ்டிக்லாம் இப்போ நம்ம காரில் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், நீங்களே தெரியும். எல்லாமே நம்ம சேராட்ட நண்பர்கள் தான் அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் போட்டாங்க. நின்ற காரில் தான் இடிச்சுட்டு போவாங்க. ஸோ அப்படி லைட்டாக உரசினாலுமே பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி இருக்குல்ல தெரியுது, அது வந்து டக்குன்னு இடிச்சாலுமே உள்ளே போயிருக்கு. இம்பேக்ட் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. அது ஷேர் ஆட்டோ நண்பர்கள் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது 5 ரூபா 50 ரூபா பெயிண்ட் தான், நமக்கு தான் அது 5000 ரூபா பெயிண்ட். ஸோ காரை சுற்றி ஒரு 6 ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மேஜராக வந்தது ஃபுல்லாமே ஷேர் ஆட்டோ நண்பர்கள்னால தான். ஸோ நண்பர்களே கொஞ்சம் பார்த்து போங்க, இது ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறேன். யாரும் கோவப்படாதீங்க. நீங்கள் எப்படி ஷேர் ஆட்டோ டிரைவர்ஸை வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ல தேவையில்லை. நம்ம மதுரையில் வண்டி ஓட்டினோம்னா உலகத்தில் எங்கே வேணாலும் வண்டி ஓட்டிடலாம். அது எந்த இடுக்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹைவே இருந்தாலும் சரி, ஸோ வந்து நுணுக்கமாக ஓட்டலாம். அது போக வந்து நம்ம ரோட்டில் ஓட்டுற ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆமாம். இப்போ நான் நேற்று எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மல்டி ஆக்சல் பாக்ஸு திருப்ப முடியாமல் திருப்பிட்டு இருக்காங்க. என்ன ஓவர்டேக் பண்ணி ஒரு ஷேர் ஓட்டக்காரங்க ஃபுல் லோடு உள்ளுக்குள்ளே ஒரு 12 பேர் உட்காந்துருப்பாங்க, கட் அடிச்சுட்டு போகிறான். அப்படி போகக்கூடாது ப்ரோ. ஆட்டோ கவுன்சிலும் உள்ள இருக்க உயிர் ரிஸ்க் இல்லை. இன்னொன்று ஒரு கார் வளையிறதுனாலே நம்ம வந்து முன்னாடியே நின்றணும். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். திருப்புறாங்க செய்யறாங்கன்ட்டு சின்ன கேப் கிடைச்சாலே அதுக்குள்ள அவனை திருப்ப விடாம அந்த கேப்புக்குள்ள போறதுதான் பெரிய ஆப்பா முடிகிறது நமக்கு. இன்னொன்று சின்ன பசங்கள்லாம் முன்னாடி காரை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு போட்டாங்க. அது யார் போட்டாங்கன்னு தெரியல, சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு 2 நாள் அப்படியே என்னால் அதை அடக்க முடியல, அந்த கோவத்தை, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இது நான் உங்களுக்குமே சொல்லணும், வியூஸுக்குமே சொல்லணும். இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் விழுக தான் செய்யும். விழுகாமல் நம்ம கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் விழுகும்போது நம்ம கொஞ்சம் வலிக்கும், போக போக அது நமக்கு பழகிக்கும். அதனால் கார் வாங்குறீங்க ஸ்க்ராட்ச் போடாமல் இருக்கணும்னா இட்ஸ் இம்பாசிபிள். கண்டிப்பாக சின்ன சின்ன டென்ட்டு இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபாக ஓட்டிக்கணும். ரோட்டில் யாரும் சென்ஸ் இல்லாமல் விட்டாங்கனாலும் நம்ம பிரேக் அடித்து சென்ஸோட ஓட்டிக்கணும். இன்னொன்று கார் வந்து ஜஸ்ட்டு ஓட்டுறதுக்காக, நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தவிர, ரோட்டில் யாரும் வந்து நான் பெரிய ரேசரு படத்தை பார்த்துட்டு சர்வரும் ஓட்டுன்னு தயவு செஞ்சு யாரும் ஓட்டாதீங்க. அது கண்டிப்பாக உங்கள் காருக்கும் அது ரிஸ்கில் முடியும், உங்களுக்கும் ஒரு ரிஸ்கில் முடியும். ஸோ வந்துட்டு ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. அஜித்குமார் ஓட்டியிருக்காரு இந்த கார், அதனால இந்த காரை வச்சு நான் ரேஸ் பண்ணுவேன். அவர் ட்ராக்ல பண்ணுவார். ஆமாம், நாம வந்து ரோட்டில் பண்ணக்கூடாது. ஆமாம். ஸோ அதுதான் ப்ரோ, ரொம்ப வந்து தகடு மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொன்று 2-3 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அடிக்கடி ஒரு மால் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் வருது. என்னென்னா சீட் பெல்ட் போட்டோம்னாலும் கத்தும். ஆமாம், அந்த சவுண்டு சீட் பெல்ட் சவுண்டு போகாது. இன்னொன்று இண்டிகேட்டர்ஸ் போட்டால் அந்த சவுண்டு கேட்காது. இன்னொன்று ஏர் பேக் அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ப்ரோ அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். என்னென்னா அந்த லைட் எரியுதுன்னா ஏர் பேக் வந்து ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். ஆமாம் ப்ரோ. அது மால் ஃபங்க்ஷன் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நம்ம சேஃப்டிக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஆமாம், அது அடிக்கடி எரியும் அந்த லைட்டு. அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை சர்வீஸில் அட்ரஸ் பண்ணணும். ஸோ இது மாருதி சுசுகி பார்க்குறீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பக்ஸ் இருக்கிறது நான் இந்த காரில் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களோட பிராண்ட் இமேஜே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக ப்ரோ. அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இண்டிகேட்டர்ஸ் போட்டால் சவுண்டு கேட்காது எனக்கு. நான் ரைட்டில் வளையிறேன் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் போட்டால் தான் எனக்கு அந்த சவுண்டை வச்சு தான் நோட்டீஸ் பண்ண முடியும்.
ஸோ நான் மறுபடியும் 2-3 தடவை போட்டு பார்ப்பேன், எடுக்காது. ஒரு கார் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணி போட்டால் தான் எடுக்கும். டக் 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 ஆமாம், அது கேட்க மாட்டேன். ஆமாம். அந்த சவுண்டு வந்து 2-3 அவங்களும் பார்த்து தான் கொடுக்குறாங்க, இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டு தான். இப்போ ஃபைனலி வந்து கன்க்ளூஷன் வந்துட்டோம் நம்ம. ஓகே, அதாவது கிட்டத்தட்ட 6.9 lakhs 7 lakhs கிட்ட 7 பண்ணியிருக்கீங்க. இஸ் திஸ் ஒர்த் வேல்யூ ஃபார் மணின்னு நினைக்கிறீங்களா இந்த கார்? ஏதாவது சொல்லுப்பா, அப்போலேருந்து பேசாமல் இருக்க. ஒர்த்தா என்ன கொஞ்சம் கொஞ்சம் வந்து ப்ரோ? ஒர்த்துனா எனக்கு வந்து மெயினாக ஒர்த்தாக தெரிகிறது மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் மெயின்டெனன்ஸு, இன்னொன்று மைலேஜ், இன்னொன்று எனக்கு உட்காந்து ஓட்டுற சீட்டு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். 3 பேசிக் நீட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஆமாம் ப்ரோ, பேசிக் நீட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. வேறு அவ்வளோதான் ப்ரோ, வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். ஆமாம், நான் வந்து ஃபேமிலியில் 4-5 பேர்னால ஓகேவா இருக்குது. ஆனால் எனக்கு என்ன மைண்ட்லனா, ஒரு காசு கூட போட்டு சேஃப்டியான கார் எடுத்துருக்கலாமோ, இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரொம்ப பாடி வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனையே. அப்படின்றது என்னன்னா, ஆமாம், சேஃப்டியான காருக்கு போனோம்னா நமக்கு மைலேஜ் வராது. ஆமாம், மெயின்டெனன்ஸ் கம்மியாக வராது. ஆமாம், அது ஒன்று. அதுலேயும் வந்து ஒரு பிராண்ட் இருக்குது, பேர் சொல்ல விரும்பல. ஓகே ஓகே, பக்ஸுக்குன்னே பேர் போன கம்பெனிகள்லாம் இருக்குது. சரி சரி. இப்போ நீங்கள் மைலேஜ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காது அதில். ஓகே, ஸோ அந்த பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது என்ன பிராண்ட். நல்ல வேலை நான் அதில் மாட்டல. ஆமாம் ப்ரோ, நீங்கள் அதுதான் மாருதியிலே இப்போ இந்த மாதிரி இருக்கு, ஒரு பிராண்டில் எல்லா காருமே எப்படி இருக்கும். இல்லை ப்ரோ, இப்போ சரி நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு சேஃப்டி, ஏன்னா ப்ரோ ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஆகுதுன்னா கார் போனால் போய்கிட்டோம், நம்ம லைஃப் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நம்மளோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எனக்கு அது இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ அதனாலே இந்த காரை நான் பார்த்து பார்த்து ஓட்டுறேன். ஓகே ஓகே, ஆமாம் ப்ரோ, அது நல்லது தான். நமக்கு எதுக்கு வரவங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. ஆமாம் ப்ரோ. யாரும் அதே மாதிரி தூக்கத்தில் யாரும் வண்டி ஓட்டாதீங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோ. வென்யூ ஃபேஸ் லிஃப்ட் இப்போ எடுத்தாங்க, புது காரு எடுத்து 1 மாதத்தில் உன்னோட நத்தம் பாலம் இருக்குல்ல, அங்கே தான் ஆக்சிடென்ட்டு. ஸோ தூக்கத்தில் போய் பால் வண்டியில் விட்டுட்டாங்க. அதில் டிரைவர் சீட் பக்கத்தில் உள்ளவங்க இறந்துட்டாங்க. இவங்களுக்கு மேஜர் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனால் ஏர் பேக்ஸ்லாம் வந்துருச்சு, இருந்தாலுமே ஒரு டெத்துங்கிற போது அது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமாம், எனக்கே பர்சனலாக ரொம்ப ஹேட்டாக அந்தளவு ஆயிடுச்சு. என்னடா இப்படி அண்ணன் புதுசாக கார் எடுத்தாங்க, இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ப்ரோ சொல்ல வரேன், யாரும் வந்து தூக்கத்தில் வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்கு டயர்டாக இருந்தாலும் வண்டியை போட்டு நின்றுங்க. பெட்ரோல் பல்க் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நின்றுங்க. அந்த ஸ்பீடில் ஒரு செகண்ட் நடக்கிறது தான் ப்ரோ, அதுக்கப்புறம் நான் என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப வந்து ரோட்டில் ஒரு கான்சியஸோடு வண்டி ஓட்டுங்க. அடுத்தவங்க முந்தினாலும் நமக்கு கோவம் வரக்கூடாது. என்ன முந்திட்டான், என்னை முந்திட்டான்னு சொல்லிட்டு அவங்கள முந்தி நம்ம வந்து அதுக்காக நம்ம வண்டி ஓட்டலை. நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் அடைய போகிறோம். ஸோ அதுக்காண்டி வண்டி ஓட்டுங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, ஸோ அதை நம்பி வண்டி ஓட்டுங்க. ஸோ அவங்க நமக்காக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு தான் அப்புறம் நான் வண்டி வந்து 8 பில்லு கூட இருந்தான்னா 70 to 80 அவ்வளோதான். அது லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் ஸ்லோவே போய்க்கிறது ப்ரோ. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான கார் எடுக்கணும். ஓகே, ஆமாம் ப்ரோ. ஸோ அதுதான், அது மாறுதிலே அவங்க சேஃப்டியாக நல்ல சேஃப்டியாக கொடுத்தா மாறுதிலே எடுத்துக்கலாம். சரிங்க ப்ரோ, ஃபைனலி கம்மிங் டு தி கன்க்ளூஷன், ஒரு கேமோட முடிச்சிடலாம். கண்டிப்பாக ப்ரோ. ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஓகே, இல்லைன்னா ஒரு 6 கேள்வி கேட்பேன். ஓகே, 6 கேள்விக்கு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்றத வச்சு இந்த கார் எவ்வளோ ரேட்டிங் வாங்குது என்ன பில்லு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். ஓகே, கேமு. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நல்ல கேள்வி வைக்கலாம். நல்ல கேள்வி அதை கேட்போம். சாரி ப்ரோ, உன்னைய தப்பா நெகட்டிவாக சொல்கிறதுக்கு. உன்னையெல்லாம் விற்க மாட்டேன், கவலைப்படாத. சரிங்க ப்ரோ, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து மைலேஜ் 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? 5. 5. ஓகே. அடுத்த கேள்வி வந்து இந்த காரோட டிரைவிங் கம்ஃபோர்ட். டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ. எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? ஒரு 4 இல்லை 3.5. 3.5. ஃபியூச்சர்ஸ் இந்த காரில் பெருசாக இல்லை அப்படின்றப்போ பேசஞ்சர் கம்ஃபர்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பேசஞ்சர் கம்ஃபர்ட் அதுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்கலாம்? 3. சேஃப்டி ஃபீச்சர்ஸ். சேஃப்டி தானே இங்கே பிரச்சனை. எவ்வளோ கொடுக்கலாம் பில்லு? ஒரு 3.5. சேஃப்டி 2.5. 2.5. ஆமாம். 2.5. மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் 4.5 கொடுக்கலாம். 4.5. ஓகே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை வந்து டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. LXi இஸ் வேல்யூ ஃபார் மணி
அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்டார் கொடுக்கும்? வேல்யூ ஃபார் மணி எல்எக்ஸ் அதாவது பேஸ் வேரியன்ட், இந்த வேரியன்ட். இந்த வேரியன்ட் அதான் ப்ரோ. இப்போ என்னன்னா உள்ளக்க நம்ம ஃபீச்சர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். சவுண்டு அது போக வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 3.5 கொடுக்கலாம் ப்ரோ. 5 ஸ்டாருக்கு வந்து ஸ்விஃப்ட் வந்து 3.6. இவ்வளோ கம்மியாக அந்த கார் வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கல. கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். சரி என்ன மாதிரி கணக்கு போட்டீங்க? மேக்ஸ் கால்குலேஷன்லாம் போடுறாரா? வாங்கி வச்சுக்கிட்ட டாப்ல நம்ம. ஆமாம், அதனா நீங்கள் கொடுத்த எல்லா ஸ்டாரையுமே வந்து கூட்டி டிவைடட் பை 6 அப்படி போட்டோம்னா என்ன ஸ்டார் வருது அப்படின்றது தான். ஸோ அதுதான் பலூன்லாம் வந்து நல்ல ரேட்டிங் வாங்கிருந்துச்சு. ஓகே. ஸோ ஸ்விஃப்ட் வந்து அதுக்கு ஈக்குவலண்டால் அதை விட அதிகமாக வாங்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ நீங்கள் கொடுத்த ரேட்டிங் படி 3.6 தான் வாங்கியிருக்கு. எனக்குமே ஷாக்காக தான் இருக்குது. இல்லை ப்ரோ, நம்ம ஃபேஸ் பண்ணதை வச்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு காரு. இப்போ என் காருக்கு இந்த ப்ராப்ளம்னா அடுத்தவங்களுக்கு அது வரணும்னு அவசியம் இல்லை. மானாமதுரையிலேருந்து எங்களுக்காக மதுரைக்கு வந்து இந்த காரோட ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ப்ரோ. உங்கள் டீம் நீங்கள் மலேசியா கூப்பிட்டாலும் நான் வருவேன். மதுரை என்ன மலேசியாவில் வந்து ரிவ்யூ கொடுக்க சொல்லாலும் தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஸ்விஃப்ட் வாங்குறவங்களுக்கு உங்களோட ரிவ்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காரோட ப்ரோஸ் என்ன கான்சென்ட் அவரோட வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் யாராச்சும் ஸ்விஃப்ட் ஓனர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரோஸ் என்ன கான்சென்ட்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து யாராச்சும் ஸ்விஃப்ட் வாங்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அண்ட் வந்துட்டு சேஃப்டி அண்ட் செக்யூராக ஓட்டுங்க. பாய் பாய்.